இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்களுக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து நாங்கள் செய்கிற செயல்களிலே உமது அருளை பொழிந்து நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர். இதோ நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு மரித்தார் என்பதை சாட்சியமாக அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு போதிக்கின்றார்கள். அவர்கள் பல வகையான கஷ்டங்கள் வேதனைகள் அடைந்தாலும் அவர்களுக்கு இயேசுவின் அருளாலும் தூய ஆவியின் கொடையாலும் இயேசு கிறிஸ்துவிற்காக சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருளை அவர்கள் அடைந்தார்கள். நாமும் கிறிஸ்துவிற்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறந்த இயேசு விண்ணகத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து கடவுளோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீடர்களுக்கு தோன்றி மீன் பிடிக்கச் சொல்கிறார். கிடைத்த மீனை அவரும் அவர்களோடு உண்கின்றார். பின்பு இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். அதற்கு ஆம் ஆண்டவரே என்று சொல்லி கடைசியாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், என் ஆடுகளை பேணி காப்பாயாக என்று. திருச்சபையை அவர் வழிநடத்த வேண்டும் என்றும் திருச்சபையை வழிநடத்தும் பொழுது எவ்வாறு பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, நாங்களும் உம்மை பின்பற்றி வாழவும் வருகின்ற சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஏற்றவர்களாக இருக்கவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.